சொல்லுங்க. நெல்லிக்காய் செடி, அரி நெல்லிக்காய், குபேர செடி வீட்டு முன்னாடி இருந்தால் ரொம்ப நல்லது. அது வீட்டு முன்னாடினா குபேர மூலையில் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. காசுக்கு அல்ல குறையாது. அது ஒரு அரச மரம் நட்டால் ஒரு வேப்ப மரம் நடணும். அது ரெண்டும் நட்டால் கல்யாணம் பண்ணணும். ஓ. அப்படி இருந்தால் மட்டும்தான் அரச மரத்தை நட்டு. இது கஸ்கசா. ஓகே. அது கஸ்கசா பெரிய செடியாவே மரம் இருக்கு. கீழே பெரிய இது செடி ஆயிடுச்சு. இல்லைன்னா கூட ம். இதனுடைய இலையை எடுத்துட்டு போயிட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம். பூ தான் இது. பூ மாதிரியே வைக்கலாம். இது விட்டா போதும், கிட்னியில் இருக்கிற கல்லெல்லாம் கரைஞ்சிரும். இதுக்கு ஓகே. சாப்பிடுங்க, ஆனால் ரெகுலராக சாப்பிடுங்க. சாமந்தி ஒரு 6 கலர் இருக்குது. பூ மொக்கு இப்போ தான் ஒரு கலர் மொக்கு மட்டும் வந்துக்குது. வெளியே மூலையில் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. காசுக்கு அல்ல குறையாது. எல்லா வகையான இண்டோர் பிளான்ட்லேருந்து எல்லா மரம் செடி கொடியிலேருந்து எல்லா வகையான செடிகளும் இருக்குது. இது வந்து அதிக அளவில் ஆர்டர் எடுக்கிறத பொறுத்து செடி கம்மி பண்ணி கொடுப்பாங்க. கம்மி பண்ணி ஆர்டர் எடுக்கிறத பொறுத்து கம்மி பண்ணி பல்கா கொடுப்பாங்க. வேணும் ஆர்டர் பண்ணாங்கன்னா எடுத்துக்கலாம். பசுமையாக தெரியும் வீட்டுக்குள்ளார பெருசா இருந்துச்சுன்னா. வருங்களா? அதா இலை பெருசு இலை பெருசாக வரும். வீட்டுக்குள்ளார ஒரு சில காற்று சுவாசமே கிடைக்காம வீடு அடுக்குமாடி கட்டி வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த மாதிரி காற்று சுவாசம் கிடைக்கணும்னாச்சு 4 செடியாச்சும் வைக்கணும் வீட்டுக்குள்ளார. ஆக்சிஜன் பிளான்ட் மாதிரி. ஆமாம், ஆக்சிஜன் பிளான்ட். இது வந்து மஞ்சள் கலர் பூ விடும். பூ விரிஞ்சு பாருங்க. அங்கே கேட்டிங்களா, அந்த செடி எடுத்துக்கோங்க. ஓகே. இது லப்பர் பிளான்ட்னு சொன்னாங்க. அதை ஆர்மி கலர் மாதிரி இருக்கு பாருங்க. சரி, ஓகே. அவங்க ஆர்மி ட்ரெஸ் போடுறாங்களா அது அந்த மாதிரி கலர்ல இருக்கு. அவன் பேர் சொல்லிடுவான் நல்லாவே. ஓகே. இது நல்லா இருக்குதா? இது நான் எங்கேயும் பார்க்கல. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. அவன் வந்து இப்போ எங்கள் பையனோட இது வந்து இண்டோர் பிளான்ட்டு தான் அதிகமாக ஃபோக்கஸ் அவனுக்கு. வேறு வெரைட்டிஸ் மேலே கூட அதிகமாக ஆசை இல்லை அவனுக்கு. இங்கே ஒரு இலை அழகாக இருக்கு பாருங்க. அதுதான் பச்சை பத்திரி. அது பச்சை பத்திரி தெரியல. காது வலிக்கு லட்சுமி கலாச்சாரமாக இருக்கும். அது வீட்டு முன்னாடி இருந்தால் துளசியோட சேர்ந்தது தான் அதுவும். ஆனால் அந்த வாசனைக்கு ஆமாம் வச்சா ரொம்ப நல்லது. அந்த லட்சுமி கலாச்சாரமே அந்த இலையில அவ்வளோ வாசனை. காது வலிக்கு ரொம்ப அது உகந்தது. மூலிகை செடியா? இது என்ன செடிக்கா? இது ஆவலி மரம். ஆவலி மரம் அது விதை உளுந்து முளைச்சிருச்சு. இது அரச மரம் நட்டால் ஒரு வேப்ப மரம் நடணும். அது ரெண்டும் நட்டால் கல்யாணம் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அரச மரத்தை நட்டு பண்ணணும். அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் நட்டு கல்யாணம் பண்ணணும். அங்கே பாருங்க வெள்ளை இருக்கு பாருங்க. வெள்ளை இருக்கும். விதை மூலியமாகவும் வருது, செடியாகவும் எடுத்து நட்டுக்கலாம். நம்ம விதை மூலியமா தான் கிடைக்குது. சூப்பராக இருக்கும். ஆனால் வெள்ளை இருக்க வந்து ஒரு 12 வருஷம் விட்டு அதை வேறு எடுத்து நம்ம பிள்ளையார் அடிச்சிச்சா நினச்சதெல்லாம் நடக்கும். உண்மையிலே 12 வருஷம் ஒரு செடியை வளர்க்கணும். அந்த வேரை எடுத்து கொடுத்தோம்னா பிள்ளையார் அடிச்சு தராங்க. பிள்ளையார் அதுலேயே வெள்ளை இருக்குது பிள்ளையார். திருவண்ணாமலையெல்லாம் விற்கிறாங்க. இருந்தாலும் அது அத்தனை வருஷமான்றது தெரியாது. ஓகே. அத்தனை வருஷத்துல அது ஒரு பெரிய மரம் மாதிரி ஆயிடும். அதை எடுத்து அடிவேர் எடுத்து. ஆமாம், அதில் செஞ்சு பிள்ளையார் செஞ்சு வச்சிங்கன்னா நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா கூட இதனுடைய இலையை எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம். பூ தான் இது. பூ மாதிரியே வைக்கலாம். இது பூ எப்பயுமே இருந்துக்கினே இருக்கும். அழகுக்கான சின்னசாக குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து ஜெனிஃபர். சூப்பராக இருக்கும். அழகுக்காக டெக்கரேஷன் டேபிள் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறாங்க பாருங்க கல்யாணத்துக்கெல்லாம். அதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. கிழங்கு வகையை சேர்ந்தது தான். அரும்பு வந்துட்டே இருக்கும். சாப்பிட்றதில்ல, அழகுக்கு தான். அது சும்மா அது இலையிலேயே குட்டி குட்டியாக விதை வந்து உளுந்து போயிடுது. செடியாக வந்துடுது. அதுக்கு அந்தானே இருக்கிறது அப்படியே. அது ரஷ்னா. அது பச்சை கலர்லேயும் வரும். ரஷ்னா பச்சை கலரு, வெளுத்த கலரு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. 2 கலரில் வரும். ரெட் கலரில் வந்து ரோஸ் கலர் கலந்து வரும். ரஷ்னான்றது அது. வெயிலே வைக்க தேவையில்ல. நம்மளுக்கு ஆக்சிஜன் வேணும்னா வீட்டுக்குள்ளாரே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செடிங்கள்லாம். பீனாரி மரம் அது நெருப்புச்சி நம்ம தயாரிக்கிறாங்கல்ல, அதுக்கு இந்த மரத்தோட குச்சி தான் பயன்படும். மரக்குச்சி. ஆமாம். தென்னஞ்செடி அந்த இருக்குது. வாங்க இருங்க, இதை காட்டுங்க. சூப்பராக இருக்கும். அது சோம்பு செடி. நீங்கள் எப்பயாச்சும் சோம்பு செடி எங்கேயாச்சும் வளர்த்துனுக்குறீங்களா? செம வாசனை அடிக்கும். அது சோம்பு செடி பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும்.
பிரியாணிக்கு பேருதான் சோம்பு செடி அப்படியா இல்ல பேரே சோம்பு செடி தான். சோம்பு சோம்பு நீங்க போடுறதுதான். வடைக்கு போடுவாங்க, பிரியாணிக்கு போடுவாங்க. அது போட்டால் தான் ஆமாமா. அந்த கமகமப்பு அதான் சுவை அது கிடைக்கும். அதுல வருமான்னு ஆ கேக்குறேன். சோம்பு இதில் வருது. அதான் இருங்க, அது சாம்பிள் கூட இருந்துச்சு. தூதுவளை சளிக்கு ரொம்ப நல்லது. சட்னி அரைச்சி சாப்பிட்லாம், ரசம் வச்சு சாப்பிட்லாம், ஓகே. காய் எல்லாமே யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். அது ரொம்ப நல்லது. ஈட்டு தன்மை தான் அது. இருந்தாலும் சளிக்கு ரொம்ப உகந்தது. ஒரு அடிநை செடி அடி நிறைய கலர் வெரைட்டி இருக்கு. இது அதிக தண்ணியே இல்லைன்னா கூட வாழும். ஆனா இது வளர்றது வந்து ஒரு 4 அடி கிழங்கு தான் புஷ்ஷாக்கும். ஆனா ஒரு 2 அடி 4 அடியோட முடிஞ்சிருது இன்னும் இல்லை, புஷ்ஷாவும் வருது. பெருசா நம்ம வரும். ஓரளவுக்கு இவ்வளோ ஹைட்டு வருது. வருது. சூப்பரா வரும். இருக்கும். ஒரு வாரம் கூட தாங்கும். ம். இது அவ்வளோ நல்லது. ஓகே. நல்லது. கிழங்கு தான் பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனா பார்க்கறதுக்கு இருக்கும் அவ்வளவு நல்லா நம்மளுக்கு. இருக்கும். ஒரு மனசை கொள்ளை போகுதுன்ற மாதிரி இருக்கும். கிட்னி கல்லுக்கு சாப்பிட்றது இது. ஓகே. புக்ஸ்ல போல ஆ, குட்டி போடுறது குட்டி போடுதுன்னுட்டு வைக்குவங்களே இல்லை, நம்ம சின்ன வயசுல. இது வேர் தலைலன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சாப்பிட்டா போதும், கிட்னியில் இருக்கிற கல்லெல்லாம் கரைஞ்சிரும். இதுக்கு சாப்பிடுங்க, ஆனால் ரெகுலராக சாப்பிடும். இது வந்து காலில் ஆணி உளுந்து நிற்கிறவங்களுக்கு இதில் வர பூண்டை எடுத்து கிள்ளி இந்த பால் வச்சோம்னாவே இந்த பால் வருதுங்களா? அது நான் வருது பாருங்க தாங்க. இந்த பால் எடுத்து வச்சிங்கனாவே ஓகே. உங்களுக்கு ஆணி கூட மறைஞ்சிரும். ஆணிக்கால்னு சொல்லுவாங்க. ஆமா. அப்போல்லாம் முள் ஏறது ஏதோ ஒன்று ஏறி ஆணிக்கால் நடக்க முடியலன்னுவாங்க. ஆமா. அது தெரியாதவங்களுக்கு இது ஒரு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பால் வச்சீங்கன்னா சரியா சரியா போயிடும். வைக்கணும். ஆனால் இது வீட்டு முன்னாடி விற்கிற அழகு செடி தான். தென்னஞ்செடி தென்னஞ்செடிலாம் ரொம்ப பெருசாவே இருக்குது. பெரிய பெருசாகவே இருக்கு. ஹைட்டா வளருங்களா இல்ல ஒரு எவ்வளோ பெருசாக வளர்ற வரைக்குமே காசாகும். இது வந்து மரம் சின்னசாக தான் இருக்குது. ஓரளவுக்கு மரம். இந்த மாதிரி தான். இதுதான் பூ, அவங்களுடைய பூவே அழகாக வைப்பாங்க. இது கிழங்கு வகைன்னா அது இது அடியில் போன்சாய் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வகையை சேர்ந்ததுல இது ஒரு வெரைட்டி. இது அதான் மருத்துவ இது பூ குணத்தோட மருத்துவ இருக்கிறது. குணம் இல்லை. இல்ல இல்லை, ஆனா அழகுக்கு கிழங்கு வகை. அழகுக்கு மெயினாக அழகுக்கு. இட்லி பூ சேம் இருக்கும். இது மஞ்சள் கலர் இட்லி பூ. அதுலேயே இட்லி பூ மஞ்சள் கலர். மயில் கொண்ட மரம் ஹைட் ஆயிடுச்சு. ஆனால் இது சுகருக்கு சாப்பிட்ற இலை. இது கரெக்டா சொல்லுங்க. இது சுகருக்கு சாப்பிட்ற இலை. இதுங்களா? இது ரெண்டு இலை சாப்பிட்டேன். கசப்பு. ம். ஆனால் இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு கசப்பு தெரியாது. ஓகே. இது என்ன செடி தெரியுங்க நேம்? பேர் தெரியாது. ஓகே. ஆனால் இது நிறைய வீட்டுங்களில் இதை வச்சு சாப்பிடுறதா இல்ல தேவையில்லை. இது அடி இலையை எந்த ஒரு மருத்துவ குணத்துக்கு பயன்படுத்துறதா இருந்தாலையும் 65 நாள் ஆயிட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த மருத்துவ குணமே நம்மளுக்கு பயன்படும். ஓகே. முழுசாக நம்ம உடம்புக்கு பயன்படும். 65 இல்லைன்னா நாள் செடி 65 நாள் இந்த இலை வந்து இருக்கணும் அந்த செடி. ஆயினுக்கணும். இல்லைன்னா இது மகத்துவம் நம்மளுக்கு வராது. இப்போ நம்மளுக்கு அந்த மருந்து சாப்பிட்டோம், அது நம்மளுக்கு கிடைக்கல, அது பலன் அளிக்கலைன்றோம் பார்த்தீங்களா, அது வந்து 65 நாள் ஆயிட்டு இருந்த இலையை எடுத்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு பயன் அளிக்கும். இது கொனை இலையை பறித்து சாப்பிட்டோம்னா இது இலசு. இதில் எந்த ஒரு மருத்துவ குணமும் பயன்படாது. அடி இலையில் இருக்கிற மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும். முத்தி வர தான். இப்போ சின்ன குழந்தையிலேருந்தே நம்மளுக்கு எல்லா அறிவும் தெரிஞ்சிருதா? இல்லை. ஒரு வயசுக்கு மேலே தானே எல்லா அறிவும் வருது. 10 ரூபாய் சம்பாதிக்கணும்னு தோணுது. அந்த மாதிரி தான் அதுவும். இது வந்து சைக்காசு. கந்திஷ்டியே வராது வீட்டு முன்னாடி வச்சிங்கன்னா. 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் குரோத்தே வரும். ஆனால் சூப்பராக இருக்கும். கருன்னு அழகாக இருக்கும். கந்திஷ்டி வராது. இப்படி தான் வரும். கந்திஷ்டி வராது. இது வந்து சுகருக்கு சாப்பிட்ற கீரை, சர்க்கரை கீரைன்னு சொல்லுவாங்க. சர்க்கரை கீரை. இது வந்து விதை வந்துருச்சு முழுசா. இலையா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை கீரை விதை இது. சர்க்கரை கீரை சுகர் இருக்கிறவங்க மெயினாக இதை சாப்பிட்லாம்.